சார் என்ன சார் ஆளுங்கட்சி காசு தரேன்னு சொல்லிட்டாங்களா? இல்லையா? எடப்பாடி நடுரோட்டில் நிப்பாட்டார்ல, அதுக்கா இருக்கும். சூப்பர் சார், சந்தோஷம். வேற என்ன ஆட்சியில் நடக்கிற அவலத்தை பார்த்து அழுகுறாரு போல. அதானே? ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் உண்மையா வாங்கி தரதுக்கு இது இல்லாம ஐஸ்கிரீம் சாப்பிடும். 50 ரூபாய் ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டாரு. வணக்கம் சார். வணக்கம். ஹார்ஸ் பையிங், அதாவது குதிரை பேரம் அப்படிங்கிறது எம்எல்ஏக்கு மட்டும் அல்ல. குதிரை வாங்குறது இல்ல. வணக்கம். டீலி. வணக்கம். போயிடலாம் சார். பேரம் என்ன? பார்கெனிங், ட்ரேடிங். ட்ரேடிங். மாலத்தீவு நீ இன்னொரு வாட்டி சிறைக்கு போனாதான் புத்தி வரும். கரெக்ட் தான். ஹார்ஸ் பையிங். கேள்வி கேளு தம்பி. லாக்அப் டெத் நடந்திருக்கு சார். அத பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா நீங்க விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறத பார்த்துதான் அங்க அலுவலகமே இயங்கிட்டு இருக்கு. எவ்ரி இன்சிடென்ட் இன்ச் பை இன்ச் விஜய் இஸ் க்ளோஸ்லி வாட்சிங். மாலத்தீவு நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் விஜய் அவரோட கண்ணை பார்த்தேன், ஒரு ஃபயர் தெரிஞ்சிச்சு. இஸ் ஆல்ரெடி பெர்ஃபெக்ட் டு ஃபிட் ஃபார் யுஎஸ் பிரசிடென்ட். யாரு? விஜய். எல்லா தகுதியும் விஜய்க்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க. நான் எழுதி தரேன், அவர் தான் அடுத்த பிஎம் எலெக்ஷன். இதேதாங்க எடப்பாடிக்கு சொன்னார். இதேதான் சேம் டைலாக் சார். இப்போ லாக்அப் டெத் அப்படிங்கிறது அது அடுத்த விஷயம் சார். இப்போ சிறைக்கு உள்ள போறாங்கன்னும் போது உள்ள என்னென்ன சார் நடக்கும்? என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? உள்ள அந்த அளவுக்கு அடிப்பாங்களா என்ன? இல்ல அடிக்க மாட்டாங்களே. என்னால அடிக்கல. உங்களை அடிக்கல? என்னால அடிக்கல. நம்ம அடிக்கடி போயிட்டு வர்றது தானே. அடி உடச்சிட்டாங்க, வெளுத்து வாங்கிருக்காங்க, வாயிலே போட்டாங்க. இல்ல சார் கையெல்லாம் உடைக்க மாட்டாங்க உள்ள, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் உடைப்பாங்க. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. Broken the bone will be done by police in jail. இங்கிலீஷ் வேணாம் சார், தமிழ்ல போயிடலாம் சார். இந்த கையை உடைச்சதுங்கிறது நீதிமன்றத்துல போய் ப்ரொடியூஸ் பண்றாங்களா, அதுக்கு முன்னாடி நடக்குமா பின்னாடி நடக்குமா? ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா நம்ம போய் காமிச்சிருவோம்ல, அங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போகும்போது கீழே தள்ளி விட்டுருவாங்க, அப்போ உடைச்சு விட்டுருவாங்க. அப்ப ஃபேஸ்ல மட்டும் அடிக்காதீங்க, கையில அடிங்கன்னு சொல்லி வாங்கினேன் நான். கையை மட்டும் உடைச்சு வாங்கினேன். எஸ். சரி சார். இப்போ இந்த லாக்அப் டெத் இந்த ஆட்சியில் இப்படி நடந்திருக்கு, அதுக்கான நடவடிக்கை எதுவும் என்ன மாதிரி பண்ணாங்க? சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் லாஸ்ட் பீரியட்ல பாருங்க, ஒரு வருஷம் முழுக்க 21 மரணம், ஒரு மாசத்துல ஒரு 4-5 மரணம். எதுமா சின்னது? 5 வருஷத்துல 21 மரணம் பெருசு சார். ஒரு மாசத்துல ஒரு 4-5ங்கிறது சின்னது இல்ல சார். மரணம் 21 பெருசா இல்ல 2 மாசத்துல நடந்த 5 கொலைகள் பெருசா தம்பி? 5 தான் சார் கம்மி. 5 தான் சின்னது. உடனே இவங்க பெரிய இது மாதிரி ஆட்சி சரியில்லை இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க நல்லா கவனிங்க, எடப்பாடி மாதிரி ஒரு ஒஸ்ட் கேரக்டர் யாருமே இல்லை. ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு அவர் பண்ண துரோகம் இருக்குல்ல, மோசம் ஒஸ்ட். சார் கொடுத்த காசுலாம் திரும்ப வாங்கிடுவாங்க. இல்ல வர முடியாது, கணக்கிலே வைக்கல நான். சரி ஓகே. எல்லாம் கேஷ் தான், அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் எழுதிக்கிறேன் சார். செருப்பாலே அடிப்பேன், அது வேணும். சரி. அதுக்கு அடுத்து நீங்க பாருங்க, ஒவ்வொரு லாக்அப் டெத்லயுமே ஒரு இன்சிடென்ட் ஸ்டாலின் பீரியட்ல நடந்தது. ஒஸ்ட்மா, வெரி ஒஸ்ட். சார் அதிகாரத்துல இருக்கிறவங்கள தான் கேள்வி கேட்கணும்னு நம்ம அண்ணா விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் அதிகாரத்தை விட்டவங்களுக்கு? அண்ணா விஜயோட நண்பர் சொல்லியிருக்காரு. மறுபடியும் சொல்றேன், விஜய் ஆட்சி இஸ் வெரி பெர்ஃபெக்ட் பா. நான் சொல்றேன், அவ சின்ன சூப்பரா நடத்திருக்காருயா. வெறும் 1.5 மாசம் இல்லைங்கய்யா. இல்ல சார், நான் சொல்றேன், நம்ப மாட்டீங்க. பாக்குறீங்களா? உலகத்திலேயே 2 மாசத்துல லாக்அப் டெத் கம்மியா நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டுல தான். 2 மாசத்துல ஐயா ப்ரூஃப்? ஒண்ணுமே இல்ல சார். ஒண்ணுமே இல்ல, ஆஃப்ல இருக்கு. சார்ஜ் போடலாம் நீங்க. நீங்க 2 பேர் வாங்க, மாலத்தீவுக்கு போல. நீ வாமா. இல்ல இல்ல சார், இன்டென்சி நீ வா. சார் ஷாக்கிங்கா இருக்கு சார். இல்ல சார், ஷாக்கிங்கா இருக்கு சார். எனக்கும் தான் மாலத்தீவு. வேற எங்கேயுமே இப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியாதியா? 100 கோடி ஊழல் நடந்திருக்கு, தப்பு நடந்திருக்குன்னு சொல்றாயா ஒரு அமைச்சர். எவன் அப்படி சொல்லுவா? சார் ஆனா ஊழல் நடந்திருக்குல்ல சார். ஊழல் இல்லமா, அது தவறு நடந்திருக்குன்றாருல. எந்த அமைச்சர் இப்படி சொல்லுவாரு? இஸ் வெரி ஜென்யூன்மா. நான் அவரை நேர்ல பாக்குறேன், அவர் கண்ணுல ஒரு ஒளி தெரியுது. மாலத்தீவு யார் கண்ணுல சார்? அமைச்சர் ரமேஷ் கண்ணுல. அவர் கண்ணுல. அவர் போய் சொல்ல மாட்டாரு.
வேர்த்துது சார் பேசிட்டு இருக்கும் போது, பிரஸ் மீட்ல பேசும்போது இந்த பக்கம் மட்டும் வேர்த்து ஒரு சொட்டு மட்டும் வந்துச்சு. எதுக்கு வந்து காஞ்சனா மாதிரி என்ன பண்ணி பாருங்க. அதை இல்லையா எப்ப எழுதுற அதை எப்ப எழுதுற இத பாருங்க, ஃபர்ஸ்ட் பீரியட்னா அப்படின்னா எடப்பாடி தான் ஃபர்ஸ்ட் ஒஸ்ட் ஆட்சி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே. பெஸ்ட் ஆட்சினா தான். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் வந்து விஜய் அவரை நேர்ல பார்த்து சொல்றேன். கேட்டாரா? கேட்டாரா? இல்ல அசிங்கப்படுத்தினாரு, நான் அதை கண்டுக்கல. ஆனா நான் அவர்கிட்ட சொல்றேன், அவர் என்ன விட பெரிய ஜீனியஸா இருக்காருன்னா பாருங்களேன். யாரு? நீங்களே ஜீனியஸ் இல்ல சார். நீங்க ஷாக்கிங்கா இருக்கு சார். எஸ், பொறுமையா கேக்குறாரு, இன்ச் பை இன்ச் எல்லாத்தையும் நோட் பண்றாரு. எந்த இடத்துல அந்த முக்கு சந்துல தண்ணி கக்கூஸ் அடைச்சிக்கிச்சா இமிடியேட் அதிகாரி அனுப்புறாருமா. அவர் சட்டமன்றத்துல நோட் மட்டும் தான் சார் பண்ணுவாரு இப்படியே உட்காந்து. நீ அதை இங்க கிழிச்சா போதும், வேற எதுவும் பேச வேணாம், அதை மட்டும் இங்க கிளி போதும். ஓகே சார். அப்புறம் நான் போய் பாக்குறேன், அப்பதான் ஒருத்தர் உள்ள வராரு, ஒரு கண்ணிலே பேசுறாரு, உடனே அப்படிங்கிறாரு. ஐம் வெரி ஷாக்கிங். அவர் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா அது வெளிநாட்டு பெரிய டெண்டர் கையெழுத்தாயிருக்கு, பல கோடி ரூபாய் டெண்டர். தெரியுமா உங்களுக்கு? ஐ ஹேவ் ப்ரூஃப். ஒண்ணுமே இல்ல சார். ஷாக்கிங்கா இருக்கு சார், ஷாக்கிங்கா இருக்கு. எஸ், நானும் ஷாக் ஆயிட்டேன். நான் போய் சொல்றேன், இந்த மாதிரி நீங்க இந்த ஐபிஎஸ் அந்த விவரம் வந்து எதுக்கு நீங்க ஏடிஜிபி இதுல போட்டீங்க, உடனே தூக்குங்க. இமிடியட்லி டிரான்ஸ்ஃபர் டு விஜய். ஓகே சார். அதுக்கு தான் டான்ஸா சார்? எஸ் சார். இங்க டிவிக்கு ஆளு ஒருத்தர் லஞ்சம் வாங்கி கையும் களவுமா வீடியோ ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டாரு. லஞ்சம்லாம் வாங்க மாட்டோம்னு நான் சொல்கிறேன், இது திட்டமிட்ட திமுக சதி. எஸ், இவர் லஞ்சம் இந்த ஸ்டைல நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்கம்மா. நமக்கும் வந்து ஜிபேல அமிச்சாங்களா? ஆமா. நேர்ல வந்து வீடியோ எடுத்தாங்களா? ஆமா. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஆமா. தூக்கி உள்ள உட்கார வச்சாங்களா? அதே ஃபார்மட் இந்த அப்பாவி தாவேகா நிர்வாகிக்கு நடந்திருக்கா? அப்ப இதுவும் உண்மை அதுவும் உண்மைன்றீங்க அப்படிதானே சார்? நான் இதோட டேப் எடுத்து விரிஞ்சு எரிஞ்சிருவேன். எனக்கு இதுக்கு மேல வெறுப்பாகுது. இல்ல சார், நான் கேட்கிறேன், ஒரு சந்தேகத்துல கேட்கிறேன். அதே ஃபார்மட்ல என்னை போன்று ஒரு அப்பாவியை இந்த அரசு காவு வாங்குச்சு இல்லையா, அதே மாதிரி இன்னொரு அப்பாவியை காவு வாங்கியிருக்கு திமுக. வாய் கூசவே இல்லையா சார்? இல்ல சென்ட்ரல் அதிகாரத்துல இவங்க தானே இருக்காங்க, அது பொய்யன்னு சீக்கிரம் நிரூபிச்சு வெளில விட்டுருக்கலாமே. பண்ண முடியல மாலத்தீவு. ஒட்டுமொத்தமா எல்லா அதிகாரியும் கையில வச்சிருக்காங்க. யாரு? உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கா? திமுக டிவிக்கு அதிகாரிகளை கையில வச்சிருக்காங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்ப டிஎம்கே ஆட்சி தான் நடக்குதா? எஸ். விஜய் ஒரு கையாளாதவராக இருக்கிறாருன்னு நீங்க நம்பலாம். ஆனா அவர் இப்பதான் ஒண்ணு நோட் பண்றாரு. நான் அவரை நினைச்சேன், என்னடா அவரு எல்லாம் தெரிஞ்ச இது மாதிரியே இப்படிலாம் பண்றாரு, இப்படி பண்றாருன்னா பார்த்தேன். ஒண்ணும் தெரியல. ஆனா அவர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறாருல்ல, அதுக்கு பெஸ்ட் ஆக்டர். சாரி, பெஸ்ட் சிஎம். புரியுதுங்களா? அதனால இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வேணா எழுதி பாருங்க. கம்மிங் 2029 he is a candidate for PM. 29 31 இல்ல சார், அது ஸ்டேட். இதுக்கு தான் தற்கூரிங்களை வேலைக்கு வைக்க வேண்டாம். PM க்கு சொல்றீங்களா சார்? PM. சாரி சார், நான் எழுதிக்கிறேன். புரியுதுங்களா? அதனால நீங்க எழுதி பாருங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த குதிரை பேரம்லாம் சும்மாமா சார்? நோட் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டா 29ல வந்து கேட்பேன், நாக்கப்படுற மாதிரி கேட்பேன். அது வரைக்கும் நீ இருக்கவே மாட்டேன் என் கூட. அது வரைக்கும் நீ என் கூட இருக்க மாட்டேன். புரியுதுங்களா? சோ எவ்ரிதிங் சிஎம் விஜய் இஸ் வாட்சிங். புரியுதுங்களா? எந்த கடையில அவருக்கு எந்த கேக் பிடிக்கும்ன்றத அவர் நோட் பண்ணி அவரே போய் வாங்கி அவரே சாப்பிடுறாருப்பா. எளிமை சார். இதுக்கு மேல என்ன வேணும்? 5 pieces of cakes in table. You know that? He is in biggest diet in every night. என்கிட்டே சொல்லியிருக்காரு. நைட்ல தான் டயட் இருக்காரா சார்? ஆமா. சொன்னா ராகுல் காந்தி ஏறி குடிச்சு போய் வாங்கிட்டு வந்துருவார்ல. அது மிச்சர். அது வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகும், கேலரிஸ் அதிகமாகும். அவர் சாப்பிட்டது மிச்சர். ஓகே. பேரிகார்டு ஏறி குடிச்சு போறது. ஓகே. புரியுதுல்ல? இது வேற. அதனால நீங்க இப்ப நடந்த லாக்அப் டெத்னு சொல்றீங்களாப்பா? நீங்க சொல்றீங்களா? இல்ல சார், சிறைக்குள்ள ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு சார். எலும்புலாம் அந்த இடத்துல ப்ரூஃப் இருக்காப்பா? அவங்க அடிச்சு உடைக்கிற நீங்க நேர்ல பாத்தீங்களாப்பா? போலீஸ்காரங்க அடிச்சு உடைக்க நீங்க நேர்ல பாத்தீங்களா? எப்ப நான் வந்து கள்ளக்குறிச்சியில இந்த மாணவி வந்து இறந்தப்ப நான் தான் சொன்னேனே, அந்த பொண்ணுக்கு இன்னொரு அஃபேர் இருக்குன்னு சொன்னேன். என்கிட்ட ப்ரூஃப் இருந்துச்சு. நானே கடிதம் எழுதி அந்த பொண்ணு எழுதின கடிதமா ப்ரூஃபா காமிச்சேன். தட் இஸ் சாலிட் ப்ரூஃப் ஐ ஹவ் சப்மிட்டட் டு தி போலீஸ். ஓகே.
and I have buy big amount in that school management. No one should find me. அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே தரவே இல்லை சார். அப்ப நீ இல்லப்பா. இல்லையா? நாங்க கியோ கொடுத்தேன் நான். கியோ கொடுத்தீங்க. So no proof ma. No proof. அந்த வாலிபர் சிறையிலே தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார். 12 காவலர்களை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். அதனால் தற்காப்புக்காக தாக்கிருக்கலாம்ல. ஏன் இந்த ஆங்கிள் இருந்து யோசிக்க கூடாது நீங்க? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. கரெக்ட் சார். சார் அப்ப அதுவே அஜித்துக்கும் கூட நடந்திருக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இல்லம்மா. அப்ப இருந்த போலீஸ் வேற, இப்ப இருந்த போலீஸ் வேற. இப்ப இருக்க போலீஸ் ரொம்ப இலகிய மனசு கொண்டவங்க. நீங்க இப்ப இந்த ஆங்கிள் யோசிங்க. எந்த ஆங்கிள்? சிறையில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஒன்று திரட்டி ஒரு பெரிய கலவரத்தை தூண்டி விட்டு, அந்த சர்தார் படம் போல ஒரு கலவரத்தை தூண்டி விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த நபர் ஏன் முயற்சி செய்திருக்கூடாது? ஏன் முயற்சி செய்திருக்கூடாது? சார் ஒரு நிமிஷம் இருங்க. சர்க்கார் படம்னா எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. நான் வந்து யோசிச்சுக்கிறேன். அப்பெல்லாம் இல்ல. சர்தார் 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 சர்க்கார் சர்தார் சாரி புரியுதுங்களா? படம் பார்க்காத பக்கிய கூட்டு வந்து உட்கார வச்சு ஏன் இப்ப இப்படி நடந்துக்கூடாது சொல்லுங்க? அல்லது திமுக காவல்துறையை விலைக்கு வாங்கி கொண்டு தப்பித்து செல்ல முயற்சி செய்திருக்க மாட்டாரா? என்ன நிச்சயம்? அப்ப இந்த ஆட்சி துப்புலாத ஆச்சுன்றீங்க. அப்படி இல்ல, நோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல. ஏன் நீங்க இந்த ஆங்கிள் யோசிங்க. எந்த ஆங்கிள்? அந்த சிறை கைதி தப்பித்து எப்படி சென்றார் என்று எல்லாரும் வந்து திணறி கொண்டிருக்கும் போது, கத்தி என்கிற கதிரேசன் என்ற கைதியை போய் அணுகிய போது அவர் டேபிளுக்கு அடியில் எதையோ குனிந்து தேடி அதை அவரே அந்த சிறையிலிருந்து கண்டுபிடித்து தப்பி கொடுத்திருக்கலாம் அல்லவா? எஸ், அப்படியும் நடந்திருக்கும். நீங்க இந்த ஆங்கிள் இருந்து யோசிங்க. அதனால இதை லாக் அப் டெத் என்பதை நான் மறுக்கிறேன். மாலதி, நான் மறுக்கிறேன். அப்ப இது என்னன்னு சார் சொல்லுவாங்க? இது சிறையிலிருந்து உயிர் நீக்கம். சிறையிலிருந்து உயிர் நீக்கம். உயிர் நீக்கம். அவரே தன்னுடைய உயிரை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்திருக்கார. சொல்லுங்க. கூட இவ்வளவு சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னீங்கன்னா உங்க பென்ஷன் வரையா? பென்ஷன் என்ன வேணும்? சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. திஸ் இஸ் கண்ட்ரோல் ஆஃப் குட். ஓகே சார். இது கட்ட வார்த்தை மாதிரி கேக்குது சார். அது இங்கிலீஷ் வரலன்னா அதை பண்ணிடுது. ஓகே சார். புரிஞ்சுதுங்களா? வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. வேற என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? வேற எதுவும் இல்ல சார். இல்ல நீங்க இவ்வளவு தூரம் டிவி கேக்க முட்டு கொடுக்கறத பார்த்தா பேமெண்ட் எவ்வளவு வருது, எங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? இல்ல டிவி கேல போய் சேர்ந்துருவாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். போயிருவீங்களோன்னு சந்தேகம். இல்ல சேர்ந்தா அமௌண்ட் கம்மியா தான் வரும். எப்படி இபிஎஸ் கிட்ட வந்து சேராமையே வேலை பார்த்துருந்தோம், அந்த மாதிரி சேராம. This is a foolish statement irrelevant to this me. ஓகே, என்ன பார்த்தா என்ன குலிக்ஸ் மாதிரி இருக்கா? யோ மேன், வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணாதான் மேன் நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும். அப்படியா? புரியுதா? எந்த லூசு பேடா போய் சேருவானப்பா? நீ சரியாப்பா? என்னை விட்டு வெளியே போவியா? நான் போக மாட்டேன். அது போனா ஏதாவது ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா புரியுதுல? அதனால வெளியில இருந்து ஒருத்தருக்கு எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்ப பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் புது கட்சி தமிழ்நாட்டு கொண்டு வராரு. நம்ம தான் பேசியிருக்காரு டீலிங். புசியானது பெரிய டீலிங். வேற ஒரு கட்சி. வேற கட்சி? யாரு? பாண்டிச்சேரி நம்ம மினிஸ்டரோட மாமியாரோட பையன் ரோஸ் ஃப்ளவர். அவங்க பெரிய கான்ட்ராக்ட் வருது. அப்படியா? புரியுதுங்களா? கிட்டத்தட்ட இப்ப ரீசெண்டா ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒரு 60 லட்சம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல். இத பத்தி பேசக்கூடாது, சரியா? ஓகே சார். சோ வாட் ஐ எம் ஸ்பீக்கிங், இனிமே நமக்கு அதிமுக ஃபாலோவர்ஸ் எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்றானுங்க. அதனால நாம ஃபெலிக் மாதிரி தாவேகா சப்ஸ்கிரைபர்ஸை ஏர்ன் பண்ணணும். அங்க நிறைய வரும் சார். நிறைய வரும். அதனால இப்ப நான் சொன்னதை மட்டும் மூடிட்டு எழுதிருங்க. ஓகே சார். எழுதிருக்காங்க. ஓகே சார்.